இந்த கதை மூலமாக நம்ம ஒருவருடைய மரணத்தை யாரெல்லாம் முடிவு செய்கிறாங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதன் வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்பலாம், யாரெல்லாம் நம்பக்கூடாது, அதை பற்றின கதை ஒரு சின்ன குட்டி கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்களுக்கு சரண்யா. வெல்கம் டு AK Talks. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு ஊரில் ஒரு வெகுளித்தனமான ஒரு வாலிபன் இருக்காங்க. அவன் சொந்த பந்தங்கள் யார் என்ன சொன்னாலுமே அதை அப்படியே செஞ்சுடுவானா. அப்படி ஒரு வெள்ளந்தியான மனசு அந்த வாலிபனுக்கு. அவனோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய உறவினர்கள் ஒரு காலகட்டத்தில் இவனை ஏமாற்றி அவனோட சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சிட்டாங்க. அதனால இவன் அவன் கிட்ட உள்ள எல்லா செல்வத்தையும் இழந்து கடைசியில நிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஊர்ல இருந்து கிளம்புற சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுறாங்க. தன் மனைவி மகளை அழைத்து கொண்டு பக்கத்து ஊருக்கு அந்த வாலிபன் போறாங்க. அங்க ஊர் தலைவரை சந்திக்கிறான். ஊர் தலைவரை சந்திச்ச பிறகு அந்த ஊர் தலைவன் கிட்ட, ஐயா, நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன், நான் ரொம்ப வெகுளியானவன், என் வெகுளித்தனத்தை பயன்படுத்தி என்னுடைய உறவினர்கள் என்னுடைய செல்வங்கள் அனைத்தையுமே அபகரிச்சுட்டாங்க. அதனால இப்ப எல்லாத்தையும் இழந்து நான் நிக்கிறேன். அதனால உங்களை நாடி இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்த வாலிபர் அந்த ஊர் தலைவர்கிட்ட உதவி கேட்கிறாருங்க. உடனே ஊர் தலைவரும் இவருடைய வெகுளித்தனத்தை பார்த்துட்டு சம்மதிக்கிறாருங்க. ஐயா, நான் பக்கத்து நகரத்துக்கு வேலைக்காக போறேன், நீங்க தான் என் குடும்பத்திற்கு அடைக்கலம் தர வேண்டும் அப்படின்னு கண்ணீருட கேட்கிறாருங்க. உடனே ஊர் தலைவர், அவருக்கு சொந்தமான இடம் பக்கத்துல இருக்குங்க, அதுல உன் மனைவி மக்களை நீ தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க. அப்புறம் அந்த வாலிபர் தன் மனைவியும் மக்களையும் ஊர் தலைவர் கொடுத்த இடத்துல தங்க வைக்கிறாருங்க. தங்க வச்சுட்டு தன் மனைவி கிட்ட கொஞ்சம் பழமும் கொடுக்குறாருங்க. நான் விரைவில் நல்ல வேலையில் சேர்ந்து விடுவேன், வேலையில் சேர்ந்ததும் உங்களை நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அந்த வாலிபர் வேலை தேடி போகிறதுக்கு காட்டு வழியா போக நேரிடுதுங்க. காட்டு வழியா போயிட்டு இருக்கப்ப ஒரு கிணத்தை அவர் இந்த வாலிபர் பார்த்துடுறாருங்க. அந்த கிணத்துல ஒரு மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. அந்த கிணத்துக்கிட்ட போறாரு. கிணத்துக்கிட்ட போனோடனே அந்த கிணத்துல 4 பேர் இருக்காங்கங்க. 4 பேரும் அந்த நீர் வற்றிய கிணத்துக்குள்ள என்னதான் பண்றாங்கன்ட்டு பாக்குறாருங்க. கடைசியில இந்த கிணத்துல தண்ணியும் இல்லை. நீர் வற்றிய அந்த கிணத்துல 4 பேரும் ஒவ்வொரு மூலையில இருக்காங்கங்க. ஒரு குரங்கு, ஒரு சிங்கம், ஒரு பாம்பு, ஒரு மனிதன். இப்படி 4 பேரும் உயிர் பயத்துடன் அந்த கிணத்துல பதுங்கி இருக்கிறத இவர் பாக்குறாருங்க. வாலிபன் மேல இருப்பத சிங்கம் பார்த்துடுதுங்க. சிங்கம் பார்த்துட்டு வாலிபன் கிட்ட, வாலிபனே, என்னை எப்படியாவது காப்பாத்து, நீ என்னை காப்பாற்றினால் என்னால் முடிந்த உதவியே உனக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சிங்கம் கெஞ்சுதுங்க. உடனே அந்த வாலிபன் ஐயோ, உன்னை நான் காப்பாத்தணும்னா உனக்கு இருக்கும் பசிக்கு நீ என்னை கொன்று விடுவாய், உன்னால என்னை காப்பாற்ற முடியாதுன்னு வாலிபர் சொல்றாருங்க. வாலிபனே, பசியால் நான் கொல்வதாக இருந்தால் இங்கு இருக்கும் மனிதனையோ குரங்கையோ எப்பயோ கொண்டு என் பசியை நான் தீர்த்திருப்பேன். ஆனால் அப்படி செய்யவில்லை, எனக்கு பசியை காட்டிலும் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் திரும்பியும் கெஞ்சுதுங்க. வாலிபனே, என்னை நீ முழுமையாக நம்பலாம், நான் வார்த்தை தவற மாட்டேன், சொன்னது சொன்னபடிதான், உனக்கு என்ன உதவி வேணாலும் என்னை கேள் அப்படின்னு சிங்கம் திரும்பவும் சொல்லுதுங்க. சரின்னு சிங்கத்தோட வார்த்தையை கேட்ட வாலிபனுக்கு சிங்கம் மேல ஒரு கருணை வருதுங்க. உடனே சிங்கத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிடுறாருங்க. காட்டுல கிடக்குற கொடி விழுதுகளெல்லாம் ஒன்றாக்கி கயிறு போற திரியிறாருங்க. அதை கிணத்துல வீசுறாரு. சிங்கம் அதை புடிச்சுக்கிட்டு வெளியில வருதுங்க. சிங்கம் வெளியில வந்த பிறகு வாலிபனுக்கு கண்ணீர் மல்க நன்றி சொல்லுதுங்க. நீ செஞ்ச இந்த செயலுக்கு நான் எப்போதுமே உனக்கு நன்றியா இருப்பேன், இந்த காட்டுல தான் நான் இருப்பேன், உனக்கு எப்போ உதவி கேட்டாலுமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் காட்டுக்குள்ளார போயிடுதுங்க. அடுத்து பாம்பு அந்த வாலிபனை காப்பாற்றும்படி கேக்குதுங்க. பாம்பை காப்பாற்றுறதுக்கு அந்த வாலிபம் கொஞ்சம் தயக்கம் கட்டுறாருங்க. நீ விஷத்தை உடலில் வைத்திருக்கும் அபாயகரமான உயிரினம், உன்னை காப்பாற்றிய பிறகு என்னை கடித்தால் என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கூறி கைவிடுறாருங்க. வாலிபனே, என்னை நீ முழுமையாக நம்பலாம், எனக்கு உதவி செய்தவர்களே ஒருபோதும் நான் சீண்டியது கிடையாது, எனக்கு தொல்லை கொடுத்தவர்களை தான் நான் சீண்டிருக்கிறேன், உன்னை நான் எதுவும் செய்ய மாட்டேன், என்னை தயவு செஞ்சு காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு கேக்குதுங்க. பாம்பை காப்பாத்தி அந்த வாலிபன் விட்டுறாருங்க. அந்த கயர்லயே பாம்பையும் காப்பாத்தி அந்த வாலிபன் விட்டுறாரு. பாம்பு கிணத்தை விட்டு வெளியில வந்த பிறகு பாம்பு வாலிபன் கிட்ட, வாலிபனே, நான் ஒரு மந்திர பாம்பு, நீ என்னை நினைத்தாலே போதும், உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை முற்றிலும் மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு, நீ என்னை நினைச்சி ஒரு மந்திரம் ஒன்று சொல்ற, அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும், உன் அருகில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு மறைஞ்சிடுதுங்க சொல்லிட்டு. அப்புறம் அந்த வாலிபர்
கிணத்துல உள்ள குரங்கை பார்க்குறாருங்க. குரங்கு உதவின்னு கேட்காமையே இவர் அந்த கைத்தை வந்து நீட்டுறாருங்க. குரங்கும் அதை பிடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுதுங்க. வெளியில் வந்த பிறகு உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ என்னை நினைக்கிறப்ப நிச்சயமாக நான் உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு குரங்கு வந்து சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருக்குங்க. அப்போது கிணற்றுக்குள் இருக்கிற மனிதன் வந்து, வாலிபனே, மாமிசம் உண்ணும் சிங்கத்தை காப்பாற்றினாய், விஷம் கக்கும் பாம்பை காப்பாற்றினாய், குரங்கையும் நீ காப்பாத்தின, என்னையும் எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு அந்த மனிதன் கேட்கிறாருங்க. அப்போதைக்கு இதை பார்த்த குரங்கு வந்து, வாலிபனே, அவனை காப்பாற்றாதே, கிணற்றில் இருந்து 4 நாட்களில் இவனின் வஞ்சக எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று எச்சரிக்கை செய்ததுங்க. அந்த வாலிபனுக்கு வந்து யோசனையும் சொல்லுது. உடனே இந்த வாலிபன், குரங்கு சொல்றதை கேட்காத, என்னை எப்படியாவது நீ காப்பாத்து, என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன், என்னை காப்பாத்துனா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், உன் மனைவி மக்கள் எல்லாம் நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு அந்த மனிதன் வந்து சொல்றாருங்க. அப்புறம் இந்த வாலிபர் வந்து இந்த மனிதரையும் காப்பாற்றி விட்டுறாருங்க. குரங்கோட பேச்சை வந்து இந்த வாலிபர் வந்து கேட்கல. ஏன்னா இந்த மனிதனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் இல்லையா, மனைவி மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் பசி பட்னியால் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் காப்பாற்றி விட்டுறாருங்க. மனிதன் அந்த கிணத்துலேருந்து வெளியில் வந்த பிறகு இந்த வாலிபர்கிட்ட நன்றி சொல்லிட்டு, நான் அருகில் உள்ள நகரத்தில் தான் இருக்கேன், அந்த நகரத்தில் ஒரு நகைக்கடையில் நான் வேலை பார்க்குறேன், ஒரு ஃபேமஸான நகைக்கடை அது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்னைக்கு உதவி தேவைப்பட்டாலுமே அந்த நகைக்கடைக்கு நீ வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. அப்புறம் அந்த வாலிபன் வந்து உடல் சோர்வாக இருக்குங்க. உடல் சோர்வால் அந்த காட்டிலேயே கொஞ்சம் காலம் தங்கி ஓய்வெடுக்கிறாருங்க. ஓய்வெடுத்த பிறகு இவர் வந்து நகரத்துக்கு வேலைக்காக போறாருங்க. அங்கே வேலை தேடுறாருங்க. ஆனால் வேலை கிடைக்கலங்க. 1 வாரம் அங்கேயே தங்குறாருங்க. தங்கியும் வேலை தேடுறாரு. அப்பவும் அவருக்கு வந்து வேலை கிடைக்கலங்க. வேலை கிடைக்கலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த நம்பிக்கை எல்லாமே இவருக்கு வந்து நம்பிக்கை எல்லாமே காணா போயிடுதுங்க. நம்பிக்கை வந்து வியந்து வாழ்க்கையில் பயத்தை மட்டும் அவரை முன்னிறுத்தி வாழ்கிறாருங்க. உடனே இவருக்கு வந்து தன் மனைவி மக்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுங்க. பசி பட்னியோடு இருப்பாங்களே, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை எண்ணங்கள் இவருக்கு அதிகமாக வருதுங்க. தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போகிறப்ப இவருக்கு வந்து ஒன்று ஞாபகத்துக்கு வருதுங்க. நம்ம காட்டில் 4 பேரை காப்பாற்றி விட்டோம்ல, அவங்க கிட்ட ஏன் நம்ம போய் உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காட்டுக்கே வராருங்க. 1 வாரமாக இந்த வாலிபன் வந்து உணவு உண்ணலைங்க. அதனால காட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி மயக்கம் வருதுங்க. மயக்கம் வந்தோடனே அந்த மரத்தடி கீழே வந்து விழுந்துடுறாருங்க. இதை பார்த்த அந்த மரத்தில் இருந்த குரங்கு பார்த்தோன்னே, ஐயோ நம்மளை காப்பாற்றணும்ராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அருகில் உள்ள குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த வாலிபனுடைய முகத்தில் அந்த குரங்கு தெளிக்குதுங்க. வாலிபனும் சற்று எழுந்து உட்கார்றாருங்க. மயக்கம் தெளிந்து சற்று எழுந்து உட்கார்றாரு. அப்புறம் அங்கே கிடந்த பழங்கள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்து அந்த வாலிபனுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த குரங்கு கொடுக்குதுங்க. தன்னை காப்பாற்றியதற்கு சரியான உதவி செய்யறதுக்கு தருணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து உதவி செய்யுதுங்க அந்த வாலிபனுக்கு. தன் பசியை போக்கி தன் உயிரையும் காப்பாற்றிய அந்த குரங்குக்கு நன்றி கடன் தான் நம்ம பட்டிருக்கோம். இனிமேலுக்கு இந்த குரங்கு கிட்ட நம்ம உதவின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் வந்து அந்த குரங்கு கிட்ட ஒன்று கேட்குறாருங்க. சிங்கம் இந்த காட்டில் எங்கே இருக்கு, அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கிட்ட கேட்குறாருங்க. உடனே இந்த குரங்கு வந்து, சிங்கம் இந்த காட்டில் தான் இருக்கு, இந்த காட்டில் ஒரு குகையில் இருக்கு, நீங்கள் போய் அந்த குகையில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வாலிபர் வந்து புறப்பட்டுறாருங்க. அந்த சிங்கத்தை போய் பார்க்குறாரு. சிங்கமும் அந்த குரங்கு சொன்னபடியே அந்த குகையில் இருக்குங்க. உடனே சிங்கத்துக்கிட்ட உதவி கேட்குறாருங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை வந்து சிங்கத்துக்கிட்ட சொல்கிறாருங்க. சிங்கம் ஒன்னே குகைக்குள்ளே போய் ஒரு ரத்தனம் பதித்த ஒரு மாலையை வந்து எடுத்துகிட்டு வருதுங்க. ஒரு நெக்லஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்த வாலிபனோட கையில் கொடுக்குதுங்க. இது வந்து இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே சிங்கத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த வாலிபன் வந்து நடந்து வந்துட்டு இருக்காருங்க. நடந்து வந்துகிட்டு இருந்தோடனே அவருக்கு மைண்டில் ஒன்று தான் ஓடுது. அடுத்து வந்து நம்ம யாரை சந்திக்கலாம் அப்படிங்கிறப்ப நினைவுக்கு வருவது அந்த நகைக்கடைக்காரர் தாங்க. அடுத்து வாலிபன் வந்து நகைக்கடைக்காரரை பார்க்கறதுக்காக புறப்பட்டு போறாருங்க. நகைக்கடைக்காரரை ஒரு வழியா அந்த வாலிபன் சந்திக்கிறாருங்க. அப்புறம் அந்த வாலிபர் வந்து தங்கிட்ட உள்ள ரத்தனம் பதித்த அந்த மாலையை எடுத்து நகைக்கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாருங்க. இவரு அதை வாங்கி பார்த்தோன்னே, இவர் வந்து அரசரின் மகனான இளவரசன் அணிந்திருந்த ஆபரணம் அல்லவா இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி கேட்குறாருங்க. உடனே அந்த வாலிபன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாருங்க. சொன்னோடனே அந்த நகைக்கடைக்காரருக்கு ஒன்று நினைவுக்கு வருதுங்க. சமீபத்தில் அரசர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க. அது என்னன்னா, தன்னுடைய
மகன் இளவரசன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போனப்ப தொலைஞ்சு போயிட்டாரு. அதனால அவர் சம்பந்தப்பட்ட பொருளோ இல்லைன்னா ஏதாவது சம்பவமோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்றவங்களுக்கு உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும், கூடவே அரசர் பதவியும் வழங்கப்படும் அப்படின்னு மன்னர் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது வந்து இந்த நகைக்கடைக்காரருக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. இதுதான் சமயம் என்று நினைத்த அந்த நகைக்கடைக்காரர் வந்து அரசர்கிட்ட வராருங்க. அந்த ஆபரணத்தையும் எடுத்துக்கிட்டு அரசர்கிட்ட வராரு. அரசர்கிட்ட வந்து காட்டுறாருங்க. அரசர் வந்து இது என்னுடைய மகனுடையது, இது வந்து இளவரசனுடையது, இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி கேட்கிறாருங்க. நகைக்கடைக்காரர் வந்து அரசே, இளவரசரை கொன்றவரை என்னுடைய கடையில தான் நான் உட்கார வச்சிருக்கேன், அவரு தான் இதுக்கு காரணம், அவரை வந்து நீங்க பிடிச்சிடலாம், இப்ப வாங்க என்னோட அப்படின்னு பழுவிய எல்லாத்தையும் தூக்கி அந்த அப்பாவி வாலிபன் மேல போட்டுறாருங்க. உடனே அரசரும் சற்றும் யோசிக்காமல் அவருடைய காவலர்களை அனுப்பி அந்த வாலிபரை வந்து கைது பண்ண சொல்றாருங்க. கைது பண்ண சொல்லிட்டு அந்த வாலிபருக்கு மரண தண்டனையும் கொடுக்க சொல்றாருங்க. அந்த வாலிபரும் சிறையில் அடைக்கப்படுறாருங்க. அரசே, நான் அப்பாவியான வாலிபன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு குகையில உள்ள சிங்கம் தான் இந்த ஆபரணத்தையே எனக்கு கொடுத்தது அப்படின்னு இந்த வாலிபர் சொல்றாருங்க. ஆனா அரசர் வந்து இதை ஏற்க மறுக்கிறாருங்க. வாலிபன் வந்து அப்பதான் அவருக்கு வந்து நினைவுக்கு வருது, மனிதன் எவ்வளவு சுயநலக்காரன், இந்த மனிதருக்கு நம்ம எப்படியெல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருக்கு கண்ணீர் வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, தன் மனைவி மக்கள் இவங்கெல்லாம் பசியால இருப்பாங்களே, இவங்களை யார் இனிமேல் காப்பாற்ற போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவருக்கு கண்ணீர் வருதுங்க. அப்பதான் இவருக்கு வந்து பாம்புடைய ஞாபகம் வருதுங்க. பாம்பு தான் நம்ம கிட்ட உதவினா கேட்டா சொல்ல சொன்னுச்சுல்ல. உடனே அந்த வாலிபர் வந்து பாம்பை நினைக்கிறாருங்க. பாம்பை நினைச்ச மறுகணமே அந்த பாம்பு வந்து வாலிபர் கிட்ட வந்து தோன்றுதுங்க. உடனே அந்த வாலிபர் வந்து பாம்பு கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றாருங்க. சொன்னோடனே பாம்பு உடனே ஒரு ஐடியா சொல்லுதுங்க. நான் போய் அந்த மகாராணியோட கையை கடிச்சிடுறேன், கடிச்ச பிறகு அதுக்கு வந்து விஷம் ஏறிடும், ஆனாலும் அவங்களுக்கு வந்து உயிர் இருக்கும், எத்தனை மருந்துகள் கொடுத்தாலுமே அந்த மகாராணியை வந்து யாராலுமே குணப்படுத்த முடியாது, ஆனா உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அதை வந்து நீ மகாராணியோட மோதிர விரல்ல வந்து அழுத்தம் கொடுத்து அந்த மந்திரத்தையும் நீ சொல்லணும், சொல்லும் பொழுது அந்த விஷம் எல்லாமே இறங்கி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சொல்லிட்டு மறைஞ்சிடுதுங்க. அந்த பாம்பும் மகாராணி கிட்ட போகுதுங்க. மகாராணியை போய் கடிச்சிருதுங்க. கடிச்சோடனே எத்தனையோ மருத்துவர்கள் வந்து மகாராணிக்கு வந்து மருத்துவம் பார்க்குறாங்கங்க. மகாராணியோட உடல்நிலை வந்து நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டே இருக்குங்க. சற்றும் அவங்களுக்கு வந்து சரியாகிற மாதிரி தெரியலங்க. உடனே சிறையிட தள்ளப்பட்ட இந்த வாலிபன் வந்து அருகில் உள்ள காவலர்களை கூப்பிட்டு, இதுக்கு சிறந்த உபாயம் என்னிடம் உள்ளது, நான் மகாராணியை வந்து காப்பாற்றுவேன், என்கிட்ட மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. இவர் சொல்ற செய்தியை வந்து அரசர்கிட்ட போய் சொல்றாங்க. அரசரும் அந்த வாலிபரை கூட்டிட்டு வர மாதிரி சொல்றாருங்க. உடனே இந்த வாலிபர் வந்து மகாராணியோட அறைக்கு போறாருங்க. மகாராணியோட கையை பிடிச்சு மகாராணியோட மோதிர விரல்ல அழுத்தம் கொடுத்து பாம்பு சொன்ன அந்த மந்திர வார்த்தையும் சொல்றாருங்க. மகாராணிக்கு அந்த விஷம் முற்றிலும் காணா போயிடுதுங்க. மகாராணி பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்த ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறாருங்க. சந்தோஷப்பட்டு இவரை வந்து விடுதலை பண்ணிடுறாருங்க. விடுதலை பண்ணி இவருக்கு உண்டான அனைத்து செல்வத்தையும் இவருக்கு வந்து கொடுத்துடுறாருங்க அந்த ராஜா. உடனே இவர் வந்து மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்காருங்க. உடனே இந்த வாலிபன் வந்து பாம்பை நினைச்சு பார்க்கறாருங்க. பாம்பை நினைச்சோடனே பாம்பு வந்து அக்கணமே இந்த வாலிபருக்கு முன்னாடி வந்து நிக்குதுங்க. பாம்பு கிட்ட கண்ணீர் மல்க இந்த வாலிபன் வந்து தன்னுடைய நன்றியை சொல்றாருங்க. பாம்பு உடனே, வாலிபனே, உனக்கு இன்றைக்கு நான் 3 மந்திரங்கள் சொல்லி தருகிறேன், இந்த 3 மந்திரங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில நீ கடைபிடிச்சுன்னா உன் வாழ்க்கையில நிச்சயம் உனக்கு வெற்றி தான் அப்படின்னு அந்த பாம்பு வந்து அந்த மனிதர்கிட்ட சொல்லுதுங்க. அது என்ன மந்திரம்னா, முதல் மந்திரம் வந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பணத்தின் மீது அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்திருக்கும் நண்பர்களுடன் பழகாதே. நீ எவ்வளவுதான் அவர்களுடைய நெருக்கமாகவும் நேர்மையாகவும் பழகினாலும் பணம் அவங்களுடைய கண்ணை வந்து மறைச்சிடும். பணம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா உன்னோட உயிர் எடுக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பாம்பு வந்து தன்னுடைய முதல் மந்திர வார்த்தையை சொல்லுதுங்க. அடுத்து பாம்பு வந்து 2வது மந்திர வார்த்தையை சொல்லுதுங்க. செய்த நன்றியை மறக்கும் குணம் படைத்தவர்களுடன் ஒருபோதும் உறவு வைத்துக் கொள்ளாதே, அவர்களின் உறவால் எந்த காலத்திலும் உனக்கு முன்னேற்றம் ஏற்பட போவதில்லை அப்படின்னு சொல்லுதுங்க 2வது மந்திர வார்த்தையே. 3வது மந்திர வார்த்தை என்னன்னா, எதிரியாக
இருந்து நண்பனாக மாறியவனை ஒருபோதும் நம்பாதே. நிச்சயம் அவன் ஒரு நாள் உனக்கு துரோகியாக கூட மாறலாம். இந்த மந்திர வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல வாழுற ஒவ்வொருவருக்கும் இந்த மந்திர வார்த்தையானது பொருந்தும். இதை எவன் சரியாக கடைபிடிக்கிறானோ அவன் வாழ்க்கையை முழுமையாக ஆனந்தமாகவும் வாழலாம். ஆனால் இதே மந்திர வார்த்தைகள் எவன் ஒருவன் சரியாக கடைபிடிக்க முடியாமல் போகிறதோ அவனுக்கு வாழ்க்கையில துன்பமானது சூழும். இந்த நபர்களாலேயே அவனுக்கு மரணமும் நிகழும் அப்படின்னு பாம்பு வந்து அந்த வாலிபருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல வாழற நமக்கும் ஒரு தத்துவத்தை இந்த கதை மூலமா எடுத்துரைக்குதுங்க. இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.